தொல்காப்பியன், தொல்காப்பியன், ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். அத பத்தி தான், நீங்க வாங்க. என்ன கங்கா, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அபி ப்ளீஸ். இல்ல கங்கா, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு தான் வருவேன். கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ்? அபி, உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்கும்னு நம்புறேன். தொல்காப்பியன் விஷயத்துல நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, மறந்துட்டீங்களா? நான் மறக்கல, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. அவர் செத்திருந்தா கூட சத்தியத்துல இருந்து நீங்க மாறக்கூடாது கங்கா. ஆமா அபி, அதான் நீங்க பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு அழகு. என்ன பேசுற கங்கா? எனக்காக உயிரை பணைய வச்சு உபேந்திராவை கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு நான் வெளியில வரதுக்கு காரணமே தொல்காப்பியன் தான். அப்படிப்பட்டவரு இன்னைக்கு அடிபட்டு கிடக்குறாரு. நான் அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். எப்படி அவரை பார்க்காம இருக்க முடியும்? நல்ல ஃப்ரெண்டு மட்டும் தானா? என்ன சொல்ற நீ இப்போ? இல்ல, வெளியில பேசுற மாதிரி வேற எதுவும் இல்லையே. வெளியிலயா? இது பாரு, நீ பேசுறது எதுவுமே புரியல. புரியல? வெளியில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அபி தொல்காப்பியனை தன்னோட கையாள் மாதிரி வச்சிருக்காங்க. தொல்காப்பியனும் அபி என்ன சொன்னாலும் தலையாட்டுறாரு. அதையும் தாண்டி வேற என்னென்னவோ பேசிக்கிறாங்க. என்ன தெரியும் உனக்கு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி? இது பாரு, என்னோட நடத்தையை பத்தி தப்பா பேசுனதுக்காக பாஸ்கரையே ஒதுக்கி வச்சவனா? வாழ்க்கையில ஒரு தூய்மையான ஆண் பெண் நட்புக்கு நானும் தொல்காப்பியன் உதாரணம்னு இந்த உலகமே சொல்லும். அப்படிப்பட்ட எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீ கேவலமா பேசுற? இது பாருங்க, எந்த உலகம் உங்களை உயர்வா பேசுதோ அதே உலகம்தான் உங்களை தூத்தியும் பேசுது. அதெல்லாம் உங்க காதுக்கு வருது இல்ல அபி? ஏ, உங்க கணவர் கூட தான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி கேவலமா சொன்னார்னு நீங்களே சொன்னீங்க. அவரை மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியறதே இல்ல. ஒருவேளை தெரிஞ்சு கண்டுக்காம இருக்கீங்களோ என்னமோ. இத பாரு கங்கா, எதுக்கு இந்த வெட்டி பேச்செல்லாம்? உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அதை நான் மறக்கல. ஆனா அடிபட்டு, அதுவும் எனக்காக அடிபட்டு கிடக்குற அந்த மனுஷனை நான் பார்க்க கூடாதா? பார்க்க கூடாது. நீங்க கண்டிப்பா பார்க்க கூடாது. என்ன பாக்குறீங்க? எந்த உரிமையில பேசுறேன்னா, தொல்காப்பியன் என்ன நேசிக்கிறாரு, நானும். இடையில நீங்க யார் அபி? நான் அவரோட ஃப்ரெண்ட். காதலியை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியமா? அதை நீ தொல்காப்பியன் கிட்ட தான் கேட்கணும். ஆமா, அவர்கிட்ட சொன்னா அபிதான் முக்கியம்னு பின்னாடியே வந்துருவாரு. புரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு இந்த பிடிவாதம்? பிடிவாதம் தான். அந்த பிடிவாதம் தான் கங்கா. அப்படி இல்லைன்னா இந்த கங்கா செத்து போயிருப்பாளே. இத பாருங்க அபி, நீங்க சொன்ன தொல்ஸ் கேப்பாரு. அப்படி ஒன்னு இனிமே நடந்தா நான் அவரை விட்டுட்டு போயிடுவேன். நான் போயிட்டா நிச்சயமா அவர் மனசளவுல உடைஞ்சு போயிடுவாரு. அது நாளாக நாளாக அவரை வாட்டி வதச்சு ஒரு ஸ்டேஜ்ல பைத்தியம் பிடிச்சு போயிடும். அப்ப கூட அவர் உங்க பேச்சுதான் கேட்பாரு. அவருக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு ஃப்ரெண்டா ஆறுதல் சொல்வீங்க, சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. இத பாருங்க அபி, ஒரு காதலியும் மனைவியும் கொடுக்கிற விஷயத்த ஒரு ஃப்ரெண்டால தர முடியுமா? இதை விட பச்சையா என்னால எதுவும் சொல்ல முடியாது. உங்க ஃப்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு ஒண்ணும் இல்லாம போகணும்னா நீங்க நினைச்சதை எல்லாம் செய்யுங்க. இல்ல அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நான் சொல்றபடி செய்யுங்க. நான் சொல்றது சரின்னு பட்டா மட்டும் பண்ணுங்க. அதுதான்
உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உங்களுக்கு உதவுனவருக்கு நீங்க செய்யற நன்றி கடன். மாமா, அம்மா எங்க? என்ன சானதி? அபி அக்கா விடுதலை ஆயாச்சு. உபேந்திரா பண்ண கொலையை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கான். நிஜமாவா? அம்மா எங்க? அம்மா அங்கே ஏதோ உட்காந்துருக்கு. சரி வாங்க. மா, மா, உன் பிரார்த்தனை பழிச்சிருச்சு. அக்காவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. நிஜமாவா? நிஜமாவா சொல்றேன்? என் பொண்ணு விடுதலை ஆயிட்டாளா? ஆமாமா, அந்த உபேந்திரா தான் பண்ண கொலையை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அக்கா மேல எந்த தப்பும் இல்லைன்னு கோர்ட் அக்காவை ரிலீஸ் பண்ணிடுச்சு. உண்மை ஜெயிச்சிருச்சுமா. கடவுளே, என் பொண்ணு காப்பாத்திட்டேன். எங்கடி என் பொண்ணு? அபி, அம்மா, அபி, அம்மா அக்கா வரலமா. அக்கா வெளியே போயிருக்கு. என்னடி சொல்ற? விடுதலை ஆனவ வீட்டுக்கு வராம எங்க போயிட்டா? அக்கா தொல்காப்பியனை பார்க்க போயிருக்கு. தொல்காப்பியனையா? ஆமாமா. நான் ஒருத்தி சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி என் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். அவ தொல்காப்பியனை பார்க்க போயிட்டாளா? என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லை அவளுக்கு. எப்படி அவரை பார்க்காம இருக்க முடியும்? நல்ல ஃப்ரெண்ட் மட்டும் தானா? என்ன சொல்ற நீ இப்போ? இல்ல, வெளியில பேசுற மாதிரி வேற எதுவும் இல்லையே. வெளியில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அபி தொல்காப்பியனை தன்னோட கையாள் மாதிரி வச்சிருக்காங்க. தொல்காப்பியனும் அபி என்ன சொன்னாலும் தலையாட்டுறாரு. அதையும் தாண்டி வேற என்னென்னவோ பேசிக்கிறாங்க. ஒரு காதலியும் மனைவியும் கொடுக்கிற விஷயத்த ஒரு ஃப்ரெண்டால தர முடியுமா? ஹலோ. ஹலோ அபி. ஹலோ மேடம். எங்க இருக்க அபி? நான் உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வரவே இல்ல. மேடம், ஆபீஸ்க்கு ட்ரை பண்ண, நீ அங்க வரவே இல்லையாமே. கடைசில உன் சிஸ்டர் சொல்லிதான் உனக்கு நான் ஃபோன் பண்றேன். நீ எங்க இருக்க அபி? கொஞ்சம் வெளியில இருக்கேன் மேடம். நீ ஜெயில இருந்து வெளியே வந்த பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. அபி, நீ உடனே இங்க கிளம்பி வா. உன்கிட்ட நான் நிறைய பேசணும், பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். என்ன அபி அமைதியா இருக்க? நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் மேடம். நாளைக்கா? ஏன் இன்னைக்கு என்ன? அபி, எத்தனை சிக்கல் இருக்கு தெரியுமா பிசினஸ்ல?
நாம பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. எங்க இருக்க சொல்லு, நான் வேணா அங்க வரேன். ப்ளீஸ் மேடம், நான் தான் சொல்றேனே, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களேன். அபி ப்ளீஸ், நான் சொல்றத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க அபி. கம்பெனியோட விவகாரத்தை பத்தி நான் நிறைய பேசி ஆகணும். இட்ஸ் வெரி வெரி அர்ஜென்ட். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அபி. நீ உடனே இங்க கிளம்பி வந்து ஆகணுமா? ஏன் அபி, உனக்கு அங்க வேற ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல மேடம், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நம்ம நிச்சயமா நாளைக்கு மீட் பண்ணலாம். நான் வந்து உங்களை பாக்குறேனே. இல்ல அபி, ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஐம் சாரி மேடம், நாளைக்கு மீட் பண்ணலாம் ப்ளீஸ். அபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அங்கிள், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசி வரைக்கும் மூடி மறைச்சு புத்திசாலித்தனமா பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணிட்ட மாப்ள. அந்த தொல்காப்பியை அப்பவே முடிச்சிருக்கணும். கங்கா மங்கான் கருணா காட்டினா இப்படிதான் ஆகும். நான் ஒன்னும் கருணை காட்டல அங்கிள். அவதான் வீடியோ கிளிப்பிங் அது இதுன்னு ஏமாத்திட்டாலே. மத்ததெல்லாம் விடுங்க அங்கிள். அந்த அபி மறுபடியும் வந்துட்டான். வெட்ட வெட்ட முளைக்கிற மாதிரி அவன் மறுபடியும் தலை தூக்குறாளே. அவமானமா இருக்கு, ரொம்ப அவமானமா இருக்கு. பணம், ஆள் பலம், அரசியல் செல்வாக்கு எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவ்வளோ என்ன மாப்ள, பொறுமையா இருங்க. நாம அந்த கட்டத்தெல்லாம் தாண்டியாச்சு. உங்களுக்கு இருக்கிற அதே கோபம் எனக்கு இருக்கு. என் பதவி பறிபோயும் கூட நான் ஏன் சும்மா இருக்கேன் தெரியுமா? நாம கோபப்பட்டு எது பண்ணாலும் நம்ம தான் பிரச்சனையில மாட்டிப்போம். அபிக்கு எது நடந்தாலும் நாம தான் காரணம்னு எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க. மாப்பிள்ள, நான் ஏற்கனவே சொன்னதுதான். அந்த அபி செத்து இருந்தா கூட எந்த வேதனை இல்லாம பட்டுன்னு போயிருப்பா. ஆனா இனிமே அவ வாழ்ற ஒவ்வொரு நாளும் அவளுக்கு வேதனை தான். ஏண்டா ஆதியை எதிர்த்தோங்கிற அளவுக்கு அவ அனுபவிப்பா. அந்த குடும்பத்துல யாரும் நிம்மதியா இருக்க கூடாது. அவளுக்கு பலமே அந்த குடும்பம் தான். அதை காலி பண்ணணும். அவ தம்பி மனவை மடக்கி போடுங்க. அவ குடும்பம் பிரியணும். அம்மாவும் தங்கச்சிகளும் நொந்து போகணும். அந்த அபி என்னடா வாழ்க்கை இதுன்னு பைத்தியம் முடிச்சு அலையணும். எஸ், யூர் ரைட் அங்கிள். அவளுக்கு அதான் பலம். கண்டிப்பா பண்ணி காட்டணும் அங்கிள். பண்ணி காட்டணும். ஆர்த்தி அக்கா, ஆர்த்தி அக்கா, மாமா சீக்கிரம் வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? அபி, வாக்கா வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கையில என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. அம்மா எங்க? நீ உள்ள வாக்கா. எங்க இருக்காங்க? வா. அம்மா, நான் வந்துட்டேன். என்னம்மா, எங்க போயிட்டு வர?
இவ்வளவு நேரம் ஆச்சே, எங்கம்மா போனேன்? தொல்காப்பி எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் போய் பார்த்துட்டு வரேன். என்னம்மா இது? இது உனக்கு நல்லா இருக்கா? என்னம்மா சொல்ற? நீ எப்போ வருவேன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா தொல்காப்பியனை பார்த்துட்டு வரேன்னு சொல்றேன். அம்மா, தொல்காப்பி எனக்கு அடிபட்டிருக்குல்லம்மா. திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதே அபி. எந்த நட்பு உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுடுச்சோ அதே நட்பை திரும்ப திரும்ப தேடி போறதுல என்ன அர்த்தம்? வேண்டாம்மா, இதோட விட்டுடு. அந்த பையனோட சிநேகிதம் உனக்கு வேண்டாம்மா. அம்மா, என்னம்மா இது? நீ தான் பேசுறியா? எல்லாத்தையும் மறந்துட்டா பேசுற? தொல்காப்பி எனக்காக பண்ணது எல்லாத்தையும் என்னால எப்படி மறக்க முடியும்? பழைய விஷயத்தெல்லாம் விட்டுருமா. இப்போ கூட அந்த உபேந்திராவை தொல்காப்பியன் தான் உயிரை பணையம் வச்சு கூட்டிட்டு வந்ததுனால தானே இந்த கேஸ்ல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. இல்லனா வருஷ கணக்குல உன் பொண்ணு ஜெயில தான் இருந்திருக்கணும். அந்த உதவியை எப்படி என்னால மறக்க முடியும்? அபி, அதெல்லாம் என்னமோ நடந்துச்சு, நான் மறக்கல. அதெல்லாம் எப்படியோ போட்டும் போ. ஆனா அந்த நட்பு உனக்கு வேண்டாம்மா. அம்மா, இன்னைக்கு தொல்காப்பியனாலதான் நீ வெளியே வந்தேன்னு சொல்றேல்ல, ஆனா அதே தொல்காப்பியன் கூட்டிட்டு வந்த ஆளுங்களால தானே நீ ஜெயிலுக்கு போனே. வேண்டாம் அபி, இந்த வம்பே வேண்டாம். எங்களுக்கு நீ வேணும்மா. உன்னை சுத்திதாம்மா இந்த குடும்பமே இயங்குது. நீ இல்லாம நாங்க இல்ல. எங்களுக்கு நீ வேணும் அபி. அம்மா, உங்களுக்கு நான் வேணும் சரி, ஆனா தொல்காப்பியனோட நட்பு எனக்கு வேண்டாமா. வேண்டாம் வேண்டாம். அம்மா, அபி, நீ ஜெயிலுக்கு போனது அக்கா சரியா சாப்பிடவே இல்லை. நாங்கள் வற்புறுத்ததுக்கு அப்புறம் தான் அக்கா அரை வயிறும் கால் வயிறுமா சாப்பிட்ருக்கு. பாவம் அபி அக்கா. சரி மாமா, அதுக்காக இப்படியா? அதுக்காக மட்டும் இல்லக்கா, நாமெல்லாம் இங்க எப்படி இருக்கோம்ல, அந்த மனம் எங்க போயிருக்கான் தெரியுமா? ஆதியோட வீட்டுக்கு. ஆதியோட வீட்டுக்கா? ஆமாக்கா, அவனும் அவன் பொண்டாட்டியே ஜோடி சேர்ந்து ஆதி வீட்டுக்கு போயிருக்காங்க. மாமா போய் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்போ அந்த அண்ணன் இருக்காளே, என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா போடுறீங்களான்னு கேட்டிருக்கா. அவ பேசுறது ஒன்றும் புதுசு இல்லக்கா, ஆனா இந்த மனம் இருக்கானே, நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன்னு ரொம்ப அலட்சியமா சொன்னானா. அவன் ஒரேடியா மாறிட்டான்க்கா. நேத்துக்கு நைட்டு கூட அவனுக்கு நான் போன் பண்ணி ஏன்டா வீட்டுக்கு வரலன்னு கேக்குறேன். அதுக்கு ரொம்ப கேவலமா பேசுறான். அவன் பண்றது பேசுறது எதுவுமே சரியில்லைக்கா.